ரீசெண்டா மோட்டோல இருந்து G96 அப்படின்ற இந்த ஒரு புது மொபைல 17,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஜஸ்ட் இத பத்தி மட்டும் சொல்லாம ஒரு மொபைலோட கம்பேர் பண்ணி சொன்னோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா புரியும் அப்படின்றனால விவோவோட T4 மொபைல் 22,000 ரூபாய் பிரைஸ்ல இருக்கு. மோட்டோவை கம்பேர் பண்ணும்போது 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு விவோ. சோ 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து விவோ வாங்கலாமா இல்ல இதுவே பெட்டரா இருக்கா அப்படின்றத சார்ட் போட்டு டெஸ்ட் பண்ணி கிளியரா இந்த வீடியோல சொல்ல போறேன். முக்கியமா இந்த போன் ரிவ்யூ தான் பண்ண போறோம். கம்பேரிசனோட சொன்னா உங்களுக்கு புரியுமே அப்படின்றனால தான் கம்பேரிசனை ஆட் பண்ணிருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்லயே moto g96 5Gன்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் பேக் சைடுல இதுல இருக்கக்கூடிய சில ஹைலைட்டான ஸ்பெக் டீடைல்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. அண்ட் சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள எடுத்தோடனே மொபைல் தான். மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். மொபைல டர்ன் ஆன் பண்ணிட்டு சைடுல வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. அதுல யூவி ஸ்டிக்கர், சிம் எஜெக்டர் டூல் அண்ட் யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க. எப்பயுமே கேஸ் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. பட் மோட்டோ மிஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் 33 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய அடாப்டரும் டைப் சி கேபிளும் இருக்கு. ஃபர்ஸ்ட் மொபைல் லுக் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா பேக் சைடில் வீகன் லெதர் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேம் பிளாஸ்டிக் தான். அண்ட் கலர் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 கலர் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம கையில் இருக்கிறது ப்ளூ கலர் இருக்கு. ஸோ லுக் வைஸ் பார்க்கறதுக்கு வீகன் லெதர் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிற ஃபீல் நல்லாவே கொடுக்க தான் செய்யுது. சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்குமே இந்த பேக் சைடில் லைட்டாக கர்வ் மாதிரி கொடுத்துருக்கிறது ஒரு கம்ஃபர்டபுள் கொடுக்குது. வெயிட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 178 கிராம் தான். அண்ட் திக்னஸ் 7.93 mm கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வெயிட்லெஸ் எல்லாம் வேணும், கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணும்போது பெட்டராக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் சிங்கிள் ஹேண்ட் யூஸ்க்கே நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாவே இருக்கு. விவோவோட இந்த இடத்துல கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பேக் சைடு எல்லாமே பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. மோட்டோவை கம்பேர் பண்ணும்போது விவோ அந்த அளவுக்கு ப்ரீமியமா இருக்கிற ஃபீல் கொடுக்கல. சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்றதுக்குலாம் கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற மாதிரியான ஃபீல் தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி பேக் சைடு கிளாசி ஃபீல்ல கொடுத்துருக்கனால கையில ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மெட்ஜஸ்லாம் படுது. அண்ட் அது இல்லாமல் கீழே எல்லாம் வச்சீங்க அப்படின்னா ஸ்கிராச்சஸ்மே ஈஸியா பிக்கப் ஆகுது. அண்ட் அதே மாதிரி வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா 199 கிராம் இருக்கு. கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற ஃபீல் தான் உங்களுக்கு கொடுக்கும். ரீசன் பேட்டரி கெபாசிட்டி அதிகம், அதனால தான். அண்ட் 7.89 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட்டா இருக்க தான் செய்யும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு பிரீமியமாகவும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா மோட்டோ அந்த இடத்துல ஒரு பெஸ்ட் மொபைலா இருக்கும். ரெண்டு மொபைல்லையுமே ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தண்ணியில போட்டு டெஸ்ட் பண்ணாதான் டேங்க் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். பட் விவோல பார்த்தீங்க அப்படின்னா IP65 தான் கொடுத்துருக்கனால நேராக தண்ணிக்குள்ளெல்லாம் போட்டுறக்கூடாது. ஜஸ்ட் தண்ணி ஸ்ப்ரே பண்ணால் எதுவும் ஆகாது. ஆனால் மோட்டோவில் IP68 கொடுத்துருக்கனால டைரெக்டாக தண்ணிக்குள்ளே போட்டாலும் கூட ஃபோனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. தண்ணிலையும் போட்டாச்சு, எடுத்து டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அக்வா டச்சும் இருக்கனால தண்ணிக்குள்ளேயே வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டாலும் கூட எடுத்துட்டு தொடச்சிட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம். வாண்டடாக யாரும் தண்ணிக்குள்ளே போடாதீங்க. தண்ணி உள்ளே போய் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா வாரண்டியில் கவர் ஆகாது. நெக்ஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே இன் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டுமே நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. மோட்டோவில் போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாட்டமில் டியூவல் சிம் ஸ்லாட், மைக்கு, டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன், மைக்கு ரைட் சைட்லேயுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் செட்டப் அப்படின்னு வரும்போது விவோவில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அது இந்த போனுக்கான ஒரு சின்ன குறை தான். அண்ட் அதே சமயம் மோட்டோல ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க வித் டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட. சவுண்ட் குவாலிட்டி கேட்கறதுக்கு ரொம்பவே பெட்டரா இருக்கு. விவோல ஒரு ஹைலைட் ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்திருக்காங்க, மோட்டோல வரல. அண்ட் 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் மோட்டோல 13 5G பேண்டும் விவோல 10 5G பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா 6.67 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் POLED டிஸ்பிளே, அதுவும் 10 பிட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கர்வை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீமியம் மொபைலில் முன்னாடிலாம் கொடுப்பாங்கல்ல அதே மாதிரியான கர்வ் கொடுத்திருக்காங்க. இதுவுமே அந்த ப்ரீமியமான ஃபீல் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. பெசல்ஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மினிமம் பெசல்ஸாக இருக்கிறனால பார்க்கறதுக்கு ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளேக்கான ஃபீல் நல்லா இருக்கு. அண்ட் ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 144 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோலாம் செட் பண்ணுறீங்க அப்படின்னா 60, 90, 120 ஹெர்ட்ஸ் வருது. அதுவே நீங்கள் 144 ஹெர்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் டோட்டலாக 144 ஹெர்ட்ஸ் கிடைக்கும். யூஸ் பண்ணும்போது நல்லாவே ஸ்மூத்தாக இருக்கிற ஃபீலுமே கிடைக்குது. அண்ட் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 1600 நெட்ஸ் வருது. இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்டில் கூட ஓரளவுக்கு நல்லாவே மேனேஜ் பண்ணுது. டிஸ்பிளே பார்க்க முடியுது. அண்ட் இப்படியே நம்ம விவோவோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் 6.77 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் குவாட் கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எல்லா பக்கமே கொஞ்சம் மினிமமாக இருக்கிற மாதிரியான கர்வ் உங்களுக்கு வரும். அதுலேயுமே 10 பிட் டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே தான் வருது. அண்ட் ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் இதில் 120 ஹெர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 60, 90, 120 ஹெர்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கு. விவோல ஒரு ப்ளஸ் HDR சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. பட் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஷீல்டு கிளாஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக இதை மென்ஷன் பண்ணல. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5000 நெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இண்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல கூட விசிபிலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது விவோ சைடு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பிரைட்னஸ் தான். ரியலாகவே நல்ல பிரைட்டாக இருக்கு அவுட்டோரில் பார்க்கும்போது கூட. பட் ரெண்டுத்தோட டிஸ்பிளே நார்மலாக யூஸ் பண்ணும் போதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்
பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே அளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளேவா தான் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல ரெண்டுமே டை அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது ரெண்டு பேருமே செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. சைட் பை சைடு போடுறேன் எப்படி இருக்குன்றத பாருங்க, இது நல்லா இருக்குன்னு பாருங்க. ஃப்ரண்ட்ல வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேருமே 4K 30 FPS வந்து கொடுத்திருக்காங்க மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி. அண்ட் பேக் சைடில் ரெண்டு பிராண்டுமே பார்த்தீங்கன்னா டியூவல் கேமரா செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. பட் முக்கியமாக ஹைலைட் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோல 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணியே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ரோ போட்டோவும் எடுத்துக்க முடியும், டெப்த் சென்சாரும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் விவோல பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார்னு சொல்லி அந்த கேமராவே வேஸ்ட் தான், பெருசாக யூஸ்ஃபுல் கிடையாது. அண்ட் மெயின் கேமரா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது 50 மெகா பிக்சல் சோனியோட லிட்டியஸ் 700C வந்துட்டு மோட்டோலையும், அண்ட் விவோல 50 மெகா பிக்சல் சோனியோட IMX 882 அப்பச்சர் வேல்யூ 1.8 வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டுலையுமே OIS சப்போர்ட்டோட தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சைட் பை சைட் போட்டிருக்கேன், எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். அண்ட் வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது மோட்டோல வந்து 4K 60 FPS வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் விவோல 4K 30 FPS தான் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் மோட்டோவை விட பட்ஜெட்டுமே அதிகமாக இருக்கு, இந்த ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி கூகுள் போட்டோஸ்ல இருக்கக்கூடிய அந்த மேஜிக் எரேசர், போட்டோ அன்பிளர் பண்றதா இருக்கட்டும், மேஜிக் எடிட்டர் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் விவோல பார்க்கும்போது AI எரேசர் அதே தான், அண்ட் AI போட்டோ என்ஹான்சர் சேம், ரெண்டுலையுமே ஒரே மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் கேமராவோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் விவோவோட பியூட்டி மோட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. மோட்டோ ஓரளவுக்கு ஓகேவா தான் பண்ணுது. ஆனா அதே சமயம் போட்டோவோட ஷார்ப்னஸ் டீடைல்லாம் பார்க்கும்போது மோட்டோ ரொம்பவே பெஸ்ட்டாவே பண்ணியிருக்காங்க. ஓவரால் கேமரா அவுட்புட்டும் சரி, குறிப்பா அந்த 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்கிறதுமே மோட்டோக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்கு. ஸோ இந்த இடத்துல மோட்டோ தான் வின் பண்ணுது. நெக்ஸ்ட் ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா Snapdragon 7S Gen 2 வந்து மோட்டோலையும், அதை விட ஒரு அப்கிரேடா பார்த்தீங்கன்னா Snapdragon 7S Gen 3 வந்து விவோல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 4000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது அடுத்த ஜென்ரேஷன் ப்ராசர் வந்து போட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ரியல் லைஃப்ல இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிந்தட்டிக் பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் AnTuTu ஸ்கோர் வந்துட்டு 6 lakh above வந்துட்டு மோட்டோலையும், விவோல ஆல்மோஸ்ட் 8 lakh கிட்டக்கே வந்து கிடைச்சிருக்கு. ரியல் லைஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM வேரியன்ட் தான் ரெண்டு மொபைலுமே வந்துட்டு டெய்லி யூஸ்க்குனால யூஸ் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு மொபைலுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அண்ட் BGMI எல்லாம் 60 FPS தான் வச்சு ரெண்டுலையுமே வந்து ப்ளே பண்ண முடிஞ்சது. ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் லேக் இருக்கிற மாதிரியான இஷ்யூ எதுவுமே நான் பார்க்கல. ரெண்டுத்துலையும் மிட் கிராஃபிக்ஸ்ல வச்சு தான் மோஸ்ட்லி வந்து கேம் ப்ளே பண்ணி பார்த்தா நல்லா தான் இருந்தது. மோட்டோ வந்துட்டு Gen 2, விவோ வந்துட்டு Gen 3 அதுக்கு அடுத்த வெர்ஷன்ல இருக்கனால கொஞ்சம் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியலாம். பட் டெய்லி யூஸ்ல வந்து பெருசா தெரிய போறது இல்ல. நெக்ஸ்ட் பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு வரும்போது மோட்டோல 5500 mAh 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. இந்த வெயிட் கம்மியா இருந்ததுக்கான காரணமே இந்த பேட்டரி கெபாசிட்டி தான். அந்த லைவா சார்ஜிங் டெஸ்ட் எடுத்த வரைக்கும் 0 to 10% வந்து 9 மினிட்ஸ்லயும், 25% வந்து 22 மினிட்ஸ்லயும், 50% வந்து 49 மினிட்ஸ்லயும், 75% வந்து 79 மினிட்ஸ்லயும், 100% வந்து 110 மினிட்ஸ் கிட்டக்க டைம் எடுத்துக்கிச்சு. அண்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நார்மல் யூஸ்லாம் பண்ணா 1.5 நாள் வரைக்குமே தாராளமா பேட்டரி லைஃப் கிடைக்குது. ஆனா அதே சமயம் விவோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த போனோட ஒரு பெரிய ஹைலைட் அதோட பேட்டரி கெபாசிட்டின்னு சொல்லலாம். 7300 mAh பேட்டரி கெபாசிட்டி, 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 80 மினிட்ஸ் கிட்டக்க டைம் எடுத்துக்குது. அண்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது கூட நார்மல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 2 நாளைக்கு மேலேயே தாராளமா உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கும். அந்த வகையில பார்க்கும்போது பேட்டரி கெபாசிட்டி, ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாத்துலயுமே விவோ தான் வின் பண்ணுது. நெக்ஸ்ட் OS அப்படின்னு பார்க்கும்போது ஹலோ யூ Android 15 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி மோட்டோல கொடுத்திருக்காங்க. லாஸ்டா அந்த செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து ஜூன் 25 வரைக்குமே வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இவங்க ப்ராமிஸா சொல்லக்கூடிய அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது 1 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. அண்ட் அதே சமயம் விவோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட அந்த ஃபன் டச் OS Android 15ல தான் ரன் ஆகுது. லாஸ்டா மே மாசத்துக்கு தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் வந்து வரல. அண்ட் இவங்க ப்ராமிஸா சொல்லக்கூடிய அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரியலாவே இந்த இடத்துல அப்டேட் 1 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு விவோ வந்து பெஸ்ட்டா இருக்கும். இல்ல எனக்கு ஒரு மினிமலான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு மோட்டோ வந்து சூட்டபிளா இருக்கும். அண்ட் ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோட்டோல ஒரு 2 இந்த மாதிரி தான் பார்க்க முடிஞ்சது. பட் விவோல பாத்தீங்க அப்படின்னா தேவையில்லாம இந்த ஆப்ஸ் கேம்ஸ்ன்னு கொடுக்குறது, அது இல்லாம வெளியிலயுமே நிறைய ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தவிர்த்து இருந்திருக்கலாம். இதுலயுமே மோட்டோ ஸ்மார்ட் கனெக்ட் 2.0 கொடுத்துருக்காங்க. உங்களோட மொபைலோட ஸ்கிரீனை அப்படியே உங்க லேப்டாப்ல பார்த்துட்டு ஃபுல்லா கண்ட்ரோல் எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல விவோ தான் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். இந்த இடத்துல நம்ம பிரைஸ் வைஸும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் 17000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. அதுவே விவோ சைடு பார்க்கும்போது 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 22000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த 22000 ரூபாய் பிரைஸ்க்கு அவங்க ஆஃபர் பண்றது உங்களுக்கு ஒரு சூப்பரான பேட்டரி லைஃப், நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கக்கூடிய மொபைல் வேணும்னாலும் சூட்டபிளா இருக்கும். பிரைட்னஸ் லெவல் அதிகமா இருக்கனால அவுட்டோர்ல தான் ப்ரோ எனக்கு அதிகமா ஒர்க் வெளியில போய் யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸும் மோட்டோ விட கொஞ்சம் பெட்டராவே இருக்கு. ஸோ இதுக்காக 22000 ரூபாய் கொடுத்து வாங்கலாமான்னா மேபி உங்களுக்கு விவோ பிடிக்குன்றவங்க நீங்க சூஸ் பண்ணலாம். ஆனா அதை தவிர நம்ம மோட்டோ சைடு பார்த்தோம் அப்படின்னா 17000 ரூபாய் தான்
தான் பிரைஸ் பண்ணிருக்காங்க. விவோவை விட 5000 ரூபாய் கம்மியா இருக்கு. பட் இருந்தாலும் கேமரா சைட் பாத்தீங்கன்னா பெட்டராவே பண்ணிருக்காங்க. பேட்டரி கெபாசிட்டி நார்மலா தான் கொடுத்திருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு. டிசைன் ரொம்ப சூப்பரா கொடுத்திருக்காங்க. குறிப்பா IP68 ரேட்டிங் கொடுத்திருக்கனால தண்ணில போட்டாலும் பிரச்சனை வராது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ்மே பாத்தீங்க அப்படின்னா ஒர்த்தா இருக்கிற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. OS சைடுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க தான் செய்யும். என்ன இந்த 1 இயர் அப்டேட் தான் கொடுக்குறாங்க அப்படின்றதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு குறையா இருக்கிற ஃபீல் இருக்கு. உங்களுக்கு ஆல்ரவுண்டரா எல்லாமே பெஸ்டா இருக்கிற மாதிரியான ஒரு மொபைல் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா மோட்டோ வந்து ஒரு ஆல்ரவுண்டரா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பிரைஸ் ரேஞ்சில் வீடியோ உங்களுக்கு இந்த கம்பேரிசன் பண்ணி சொன்னதெல்லாம் கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவ்டலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.